அனைவருக்கும் வணக்கம். கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்குது அமெரிக்கா. ஆனாலும் கூட ஹமாஸ் அடங்குற மாதிரி தெரியல. நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய ஹோம் செக்ரட்டரியான ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் இறங்குனது தான் தாமதம். அவர் இறங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய தலைநகரான டெல் அவீவ்ல கடுமையான ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது நண்பர்களே. அது மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி லேப்ஸாக பார்க்கப்பட்டிருக்குது. இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிங்கன் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அவர் என்ன எச்சரிக்கை விடுத்தாரு, இதனால இஸ்ரேலுக்கோ ஹமாஸுக்கோ என்ன விதமான பாதிப்பு, அவருடைய எச்சரிக்கைக்கு இவங்க அடிபணிவாங்களா? இது மட்டுமல்ல, நேற்றைய தினம் வரைக்கும் நடந்த லேட்டஸ்ட் போர் அப்டேட்டை பற்றியும் நாங்கள் பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, 10 மாதங்களுக்கு மேலாக இந்த தீவிரவாத இயக்கமான ஹமாஸ் மீதான இஸ்ரேலுடைய போர் தொடர்ந்து கொண்டிருக்குது. இதுல 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகி இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலானோர் அப்பாவி பாலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய மக்கள். அதே சமயத்துல ஹமாஸ் ஆண்டு வந்த அந்த காசா ஸ்ட்ரிப் இருக்குது இல்லையா, அந்த காசா ஸ்ட்ரிப் பகுதியில் பெரும்பான்மையை தன்வசப்படுத்தி இருக்குது இஸ்ரேல். இருந்தாலும் கூட ஹமாஸை முழுமையாக அடக்க முடியவில்லை இஸ்ரேலால அப்படிங்கிறதா உண்மை. அது மட்டுமல்ல, கடந்த அக்டோபர் மாதம் பயங்கரமான ஒரு தீவிரவாத தாக்குதலை எல்லை தாண்டி நடத்தி இஸ்ரேலுக்குள்ள அங்க இருந்த பொதுமக்களை, சாதாரண மக்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர்னு பார்க்காம அனைவரையும் 1000க்கும் மேற்பட்டவர்களை சிறை பிடிச்சுக்கிட்டு போச்சு இல்லையா இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம். அதுல நூற்றுக்கணக்கானோரை இன்னும் கூட விடுவிக்காம தான் எங்கேயோ ஒரு பதுங்கு குழியில அடைச்சு வச்சிருக்குது. இந்த பிணை கைதிகளை விடுவிக்குமாறு கோரிதான் இஸ்ரேல் இன்றைக்கு வரைக்கும் போர் தொடுத்து வருது இந்த ஹமாஸின் மீது. உண்மையை சொல்ல போனா ஹமாஸ் எங்கேயோ போய் பதுங்கு குழியில டனல்ஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இஸ்ரேலுடைய தாக்குதல்ல பெருமளவு துயரத்தை அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா சாதாரண பாலஸ்தீன மக்கள் தான். இந்த காசா ஸ்ட்ரிப்ல வாழ்கிற பாலஸ்தீன மக்கள் படுகிற பாடு இன்னதுன்னு இல்லை. அதனால தான் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் எப்படியாவது இந்த போர் ஒரு முடிவுக்கு வர வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சு வர்றாங்க. அதற்கு உலக தலைவர்கள் தங்களால் என்னென்ன இயலுமோ, சமரச முயற்சியாக இருக்கலாம் அல்லது பிற விதமான முயற்சிகளாக இருக்கும், எல்லாத்தையும் மேற்கொண்டு வர்றாங்க. ஆனாலும் கூட ஹமாஸை நம்ம ஊரில் ரவுடின்னு ஒருத்தன் சுத்தினானா கொம்பு சீவறதுக்கு 4 பேர் பின்னாடியே திரிவானுங்க தெரியுமா? அந்த மாதிரி ஹமாஸை கொம்பு சீவி விட்டுக்கிட்டு திரியுது ஈரானும் ஒரு சில பாகிஸ்தான், துருக்கியை போன்ற தீவிரவாத இஸ்லாமிய நாடுகளும். இப்படிப்பட்ட நாடுகளால தான் ஹமாஸ் இன்றைக்கு வரைக்கும் உயிர் பிழைச்சி இருக்குது அப்படின்னே சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் நாங்கள் ஒரு சீஸ் ஃபயருக்கு, ஒரு போர் நிறுத்தத்துக்கு தயார், ஆனால் முதல்ல ஹமாஸ் பிடிச்சிட்டு போயிருக்கிற அந்த பிணை கைதிகளை விடுவிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயமான கோரிக்கை தான். ஆனால் தீவிரவாதிகளிடம் நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் இப்பொழுது எல்லாருடைய மனதிலையும் எழுந்திருக்குது. உண்மையும் அதுதான். ஏன்னா இந்த போருக்கான அச்சாரத்தை இட்டதை, இதை தொடங்கினதே ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் தான். அவங்க அன்னைக்கு அவ்வளவு கொடூரமான தீவிரவாத தாக்குதலை இஸ்ரேலின் மீது நடத்தாமல் இருந்திருந்தால் இத்தனை பேத்த பிணை கைதிகளாக பிடிச்சுக்கிட்டு போகாம, இஸ்ரேல்ல இருந்து பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போகாம இருந்திருந்தா, அல்லது போர் துவங்கிய உடனே கூட, இஸ்ரேல் கேட்டுக்கொண்ட உடனே கூட அந்த பிணை கைதிகளை விடுவிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு துயரம் பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் தீவிரவாதிகளுக்கு மக்களை பற்றியோ, நியாயத்தை பற்றியோ, நியாய தர்மத்தை பற்றியோ என்ன கவலை? தர்மம் அப்படிங்கிற கான்செப்டே நம்பாத கூட்டம் தானே இந்த ஹமாஸ் தீவிரவாத கூட்டம் அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர் ஒருத்தர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலும் என்ன சொன்னார்னா, ஆண்டனி பிளிங்கன் நேற்றைய தினம் இஸ்ரேலில் இறங்கினார் இல்லையா, அவர் இறங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கும் விதமாக, ஒரு அதிர்ச்சி வரவேற்பு கொடுக்கும் விதமாக
ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுடைய தலைநகரான டெல் அவீவ்ல ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் ஒன்று நடத்தினாங்க. அதுல 12க்கும் மேற்பட்டோர் உயிரும் இழந்தாங்க. இவ்வளவு பெரிய பாம் பிளாஸ்ட நடத்தி விட்டு அதற்கு பிறகு நாங்க அமைதியைத்தான் விரும்புறோம் அப்படின்னு ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் சொல்வது கேலிக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம அதை புறந்தள்ளி விட்டு அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளரான ஆண்டனி பிளிங்கன் நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு பேசி அவரை ஒரு போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கவும் வச்சிருக்கிறாரு. பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புதல் வழங்கவும் செய்திருக்கிறாரு. அதற்கு பிறகு இந்த ஆண்டனி பிளிங்கன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் வழங்கி இருக்குது. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அமெரிக்கா சொல்லி இருக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒப்புக்கொண்டிருக்காங்க. இனி அடுத்தது இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டியது ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் தான். ஹமாஸும் இதற்கு ஒத்து வரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி ஒருவேளை ஒத்துக்கிட்டால் இந்த போர் நிறுத்தம் துவங்கிய அந்த முதல் நாளிலேயே ஹமாஸ் பிடிச்சு வச்சிருக்கிற பிணை கைதிகள்ல பெரும்பான்மையான பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையும் வெளியிட்டிருக்கிறாரு. ஆனால் இதை பற்றியெல்லாம் ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் இதுவரைக்கும் மூச்சு காட்டவில்லை, வாயை திறக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம இங்க குறிப்பிட வேணும். ஆண்டனி பிளிங்கனோடு இனி ஹமாஸ் தீவிரவாத அமைப்புடைய தலைவர்கள் கூடி பேசுவாங்க. அப்பொழுது இந்த சீஸ்ஃபயரை பற்றி பேசப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் நண்பர்களே. ஆனால் இந்த ஹமாஸ் இந்த சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்குவாங்க அப்படின்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி மேற்கத்திய பாதுகாப்பு வல்லுநர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டனி பிளிங்கன் இந்த மாதிரி இஸ்ரேல் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு தயாராக இருக்குது, அதற்கு இனி ஹமாஸ் ஒப்புக்கொள்ள வேணும் அப்படின்னு அவர் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லி ஒரு சில நிமிடங்கள்லேயே ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துடைய பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இப்படியெல்லாம் சொல்லி இஸ்ரேல் மேலும் எங்களுடைய மக்கள் பலரை கொல்வதற்கு டைம் வாங்கி கொடுக்குது அமெரிக்கா. அதாவது கால அவகாசத்தை, இந்த போரை நீட்டிப்பதற்கான கால அவகாசத்தை பெற்று தருவதற்கு தான் அமெரிக்கா குறியாக இருக்குது. அதுக்கு தான் இஸ்ரேல் கிட்ட போய் பேசுது. இவங்க உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதை வைத்து பார்க்கும்போது இவங்க ஒன்றும் இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் இருக்காங்களா, அவங்க ஒன்றும் பேச்சுவார்த்தைக்கு, அமைதி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஒப்புக்கொள்ளுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாதுகாப்பு வல்லுநர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. அதுலேயும் மேலும் அந்த பாதுகாப்பு வல்லுநர் என்ன சுட்டி காட்டுறார் அப்படின்னா, அந்த ஹமாஸுடைய பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கையில் பாருங்க, ஜீனோசைட், இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை ஜீனோசைட் செய்கிறது, இன அழிப்பை செய்கிறது. அந்த இன அழிப்புக்கு மேலும் சற்று அவகாசத்தை வாங்கி கொடுக்க அமெரிக்கா முயற்சிக்குது அப்படிங்கிற கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுல இருந்து தெளிவாக தெரியுது ஹமாஸ் அடங்காது அப்படிங்கிறது. ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தை அடக்க வேணுமானால் அந்த பிராந்தியத்திலிருந்து தீவிரவாதத்தை ஒழிக்க வேணும், அது ஒண்ணுதான் வழி அப்படின்னு இந்த அமெரிக்காவை சேர்ந்த இந்த டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இப்பொழுது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துக்குமான போர் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா இஸ்ரேல் இப்போ சரின்னு சொல்லுது, ஆனால் ஹமாஸ் ஒத்துக்க மாட்டேங்குது. தாங்க ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய தீவிரவாத இயக்கம் தான், நாங்கள் தீவிரவாதிகள் தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ஹமாஸ் உலகுக்கு நிரூபிச்சுக்கிட்டே வருது. அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு ஈரான், பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள் ஆதரவளிப்பது உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. ஆண்டனி பிளிங்கன் இனி அடுத்த கட்டமாக இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பை சேர்ந்த தலைவர்களை அழைத்து பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் நண்பர்களே. கூடிய விரைவில் அங்கே ஒரு சீஸ்ஃபயர் நடந்ததுன்னா, ஒரு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததுன்னா அந்த மக்கள், பாலஸ்தீன மக்கள் சற்றேனும் நிம்மதி பெருமூச்சு விட முடியுமே அப்படிங்கிறது தான் நம்முடைய அவாவாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.